இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஹெல்த் வைஸ்லேயும் சரி, மென்டலியும் சரி, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் ஃபினான்ஷியலி ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்காகவும் சரி, எனக்காகவும் கடவுள்கிட்ட டெய்லி என்னோடய ப்ரேயர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ மண்டே வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நிறைய வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. இது டியூஸ்டே எடுத்த வீடியோ தான், டியூஸ்டே மார்னிங் எடுத்த பூஜை வீடியோ. டியூஸ்டே வந்து மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால மண்டே ஈவினிங்கே வந்து நிலவாசலில் கோலம்லாம் போட்டுட்டு இருந்தேன், அரிசி மா கோலம். பாப்பா இருக்கிறதுனால மேக்ஸிமம் நைட்டே போட்டுட்டோன்னா அவனை தூங்க வச்சுட்டே கோலம் போட்டு விட்ருவேன். ஸோ கோலம் எதுவும் கலையாமல் இருக்கும், ஈஸியாக ட்ரை ஆகிருக்கும். மார்னிங் எழுந்து பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்குன்றதுனால நைட்டே போட்டு விட்ருவேன், ஈஸியாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக ஸ்நானம் முடிச்சுட்டு பூ அலங்காரம்லாம் பாபாக்கும் சாமி படங்களுக்கும் வச்சுருந்தேன். சாமி படங்களுக்கு பூ வச்சுட்டு ரொம்ப மன நிறைவோடு அன்னியோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்த உடனே அந்த பூஜையும் அந்த சாம்பிராணி வாசையும் அந்த நெய் வாசனை, அந்த விளக்கேற்றுற அந்த திரியோட ஸ்மெல்லு, இது எல்லாம் பூவோட வாசனை, பன்னீர் வாசனை, இது எல்லாமே ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து நம்மளோட மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்குது. மார்னிங்லேருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விண்டோஸ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வர அந்த சில்லுன்னு ஒரு காற்று வரும் பாருங்கள், அதுவே நம்ம மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு இருந்துச்சு. ஸோ மார்னிங்கே இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை 6 விளக்கு வச்சு வெத்தலை தீபத்துக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அப்படியே அந்த வெளியே தீபத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு நிலவாசல் தீபமும் ஒரு சைடு மஞ்சள் பூசி லெமனும், இன்னொரு சைடு வந்து குங்குமம் பூசி லெமனும் வச்சுட்டு நிலவாசலுக்கு பொட்டெல்லாம் வச்சு நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு வந்து உள்ள பூஜை ரூமில் விளக்கு ஏற்றிருந்தேன். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு டேஸாக வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு டியூஸ்டேவே. என்னதான் நம்ம கலர் கோலம், சாக் பீஸில் கோலம் எது போட்டாலும் அந்த அரிசி மாவில் போடுற அந்த கோலத்தோட அழகே வர்றது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு அவ்வளோ கோலம்லாம் போட வராது, பட் கொஞ்சம் தான் நான் 1-2 கோலம் மட்டும் தான் கற்றுக்கிட்டேன். அது வரலாம் சின்ன சின்னதாக சிம்பிளாக தான் போட்டிருப்பேன். எப்போவுமே வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நிலவாசலுக்கான பூஜை வந்து செய்யும்போது லக்ஷ்மி தேவியை வந்து நம்ம வீட்டு வாசம் செய்வாங்கன்றது வந்து ஐதீகமாக சொல்லுவாங்க. நிலவாசலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபார்த்தனை காமிச்சிருந்தேன். எப்பவுமே வெளியே தீபார்த்தனை நிலவாசல் பூஜை முடிச்சுட்டு டியூஸ்டேயில் வந்து நிலவாசல் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு உள்ள பூஜை ரூமில் பூஜை பண்ணிடுவேன். என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் மார்னிங் என்ன முடியுமோ சின்னதாக ஏதோ ஒரு டிஃபனு இல்லை வந்து ஏதாவது குழந்தைக்காக ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சுருப்பேன், அதே கூட வந்து மார்னிங் வச்சுருவேன். இல்லையா பால் காய்ச்சி வச்சுருவேன். சிம்பிளாக இருக்கிற விஷயமா வந்து பார்த்துட்டு தீபார்த்தனை காமிச்சு அன்னையோட டேவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யணுமோ, லஞ்சுக்கு பாப்பாவுக்கு என்ன பேக் பண்ணணுமோ அது வரலாம் பேக் பண்ணி அமுச்சு விட்ருவேன் பாப்பாவை. ஈவன் நானுமே சின்ன வயசாக இருக்கும்போது ஆக்சுவலாக நான் காலேஜ் டேஸு ஒர்க் பண்ணும்போது கூட வந்து நான் எப்படி இருப்பேன்னா ஒரு 7:30க்கு எழுந்தேன்னா நேராக போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் வந்து கிச்சனில் வந்து ஜஸ்ட் அந்த அரிசிக்கு ஓலோ தண்ணி வைப்போம் இல்லையா, அது மட்டும் வச்சுட்டு அப்படியே நேராக போய் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவேன். குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா எங்கள் அம்மா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதை அப்படியே பேக் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே, எங்கள் அம்மா வீட்டில் தான் வந்து நான் எங்கள் அம்மா ஃபுட்டு ரெடி பண்ணி என் பையனுக்கு பேக் பண்ணி அனுப்புறது நினச்சாவே ரொம்ப பிறகு நானும் வந்து சமையல் பண்ணுவேன் அப்படின்ற வேலை யோசிக்கிற அளவு இருக்கிற வேலைகளை செஞ்சுட்டு குழந்தை எவ்வளோ சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமோ அனுப்பி முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், அதோடு ஃப்ரீயாக உட்கார வேண்டியது தான், பீஸ்ஃபுல்லாக போயிடும். ஸோ ஒரு சைடில் வந்து அதை வெளியே விளக்கம் ஏற்றிட்டு நேராக போய்ட்டு அரிசி வச்சுட்டு வந்துட்டேன். சாதம் வரலும் வச்சு கேஸில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ டைம் ஆகிடும்ன்றதுனால வச்சுட்டு வந்து வெத்தலை தீபமும் நெய் தீபமும் விளக்கு ஏற்றிட்டு பாபாவுக்கு சாம்பிராணி காட்டிகிட்டு இருந்தேன். கீழே பாபா சிலை காட்டும் போது கேமரா காமிக்க மறந்துட்டேன்.
ஸோ அதை எடுத்திருக்க மாட்டேன். ஸோ பாபா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அகைன் கிச்சன் உள்ள போனால் இன்றைக்கி என்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மூக்கல்ல சுண்டல் வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டேன். ஸோ வந்து சாய்க்கு வந்து லஞ்ச் வந்து ரச சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரீயாக பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது வரலாம் பண்ணியிருந்தேன். சிலர் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு செய்யும்போது நிறைய வேஸ்டேஜ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பண்ணாதீங்க. ஃபுட்டு செய்யும்போது கம்மியாக செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வரலாம் செய்யுங்க. வேஸ்ட்டாக ஃபுட்டெல்லாம் வந்து கீழே கொட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பாடி ஷேமிங் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாடி ஷேமிங் ஒரு மேரேஜ்க்கு அப்புறமும் சரி, குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் சரி, ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வெயிட் ஏறதான் செய்யும். வெயிட் ஏறுறதுன்றது வந்து சகஜமான ஒரு விஷயந்தான். அதிலருந்து நம்ம வந்து ரெக்கவர் ஆக முடியும். ஒரு குறிப்பிட்ட டயட்டு, குறிப்பிட்ட உடன் நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக டயட்டில் வந்து ஃபுட் வெயிட்டு குறைக்க முடியும். ஸோ அது ப்ராப்ளமே இல்லை. அதை பற்றி யோசிக்காதீங்க. நிம்மதியாக சாப்பிடுங்க. சாப்பிட்ற அளவை மட்டும் குறைச்சிக்கோங்க. ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 3 வேளை சாப்பிட்றது வந்து 6 வேளையாக பிரித்து சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஈவினிங் 6 o'clock ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சுருங்க. ஈவினிங் 8 o'clock 9 o'clockலாம் சாப்பிடாதீங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்னிங் வந்து ஏர்லி வேக்கப்புக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்க முடியும். ஃப்ரீயாக இருப்பீங்க. அந்த ரிலாக்ஸேஷனுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னது. ஸோ ஈவினிங் 6 o'clock மேலே ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா நைட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 8 o'clock தூங்கிடுவீங்க. 8 o'clock தூங்குனீங்கன்னா அவ்வளோதான். மார்னிங் வந்து ஒரு 4 ஈஸியாக வேக்கப் ஆகிடும். நமக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஹாப்பியாக லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சைடு வந்து வெண்டைக்காய் பொரியலுக்காக வதக்கிட்டோம். ஒரு சைடு ரசத்துக்கு வந்து மிக்சியில் வந்து சீரகம், சோம்பு, மிளகு, தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். ஸோ அரைச்சிட்டு ரசத்தை தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மற்றவங்களாம் வந்து இடித்து போடுவாங்க இல்லையா ரசத்துக்கு. பட் எனக்கு என்னவோ அரைச்சி போடுறதுல தான் இன்ட்ரெஸ்ட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ நான் சீரகம் வந்து நிறைய வந்து அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். சாப்பாட்டில், பொரியலில் அது மாதிரி அரைச்சி சாப்பிட்டா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நல்ல டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பவுடராக போகும்போது நமக்கு ஃபுல்லாக பாடியில் எடுத்துப்போம் இல்லையா. சப்போஸ் நம்ம இங்கே திப்பியாக போட்டோம், நசுக்கி போட்டிருந்தோன்னா அது என்ன ஆகும்னா அப்படியே நம்ம பசங்க எடுத்து போட்டுடுறதுனால நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபுட்டில் வந்து மிக்சியில் போட்டு நான் நல்லா அரைச்சிட்டு தான் ரசமே வைப்பேன். ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. எல்லாமே ரசம் எல்லாமே ரெடி பண்ணி பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே லஞ்ச் பேக் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒர்க்கும் முடிச்சிடுவேன். ஸோ அங்கே ஸ்பீக்கர் இருக்கிறத பார்த்துட்டு கேட்டதுக்கு, ஸ்பீக்கர் வந்து எப்பவுமே கிச்சனில், பாத்ரூமில், பெட்ரூமில், பூஜ் ரூமில் எல்லா இடத்துலையுமே பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். எங்கெல்லாம் நான் இருக்கேன்னா அங்கெல்லாம் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போயிட்டே இருக்கும். இது க்ரீன் டீ குடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு வாமிட்டிங் சென்சேஷனாகவே இருந்துச்சு மார்னிங்கே. சரி ஏர்லி மார்னிங் சிக்னஸ் மாதிரி. ஸோ க்ரீன் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு க்ரீன் டீக்கு போட்டு ஹாட் வாட்டரை ஊற்றி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து ரசம் தாளிக்க ஆரம்பித்தாச்சு. அப்படி சைட் பை சைடு இருக்கிற விஷயங்களை வந்து ஒன்றும் செஞ்சுட்டு ஒரு 15 minutes போதும், 15 to 20 minutes போதும் இது ரெடி பண்ணுறதுக்கு. லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு பாப்பாவை அனுப்பிட்டோன்னா நம்ம பாட்டு ரிலாக்ஸாக அன்றைக்கி 4 o'clock மேலே இல்லை 5 o'clock வரலாம் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரலாம். ஸோ ஜாலியாக இருக்க வேண்டியது தான். அதோட எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியதும் காலேஜோட விஷயங்களையும் பார்க்குறது தான். சிலபஸ்க்கானதையும் ரெடி பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்ஸ் மட்டும் பார்த்துட்டு வெயிட் பண்ணுவேன்.
இதில் ஆக்சுவலாக 11 o'clock வந்து கருவேப்பிலை ஜூஸ் போட்டிருந்தேன், கறி லீஃப் ஜூஸு. அதோட வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டீடாக்ஸ் வாட்டரில் கறி லீஃப் ஜூஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். கறி லீஃப் ஜூஸ் எப்படி போடுறதுன்னா, ஒரு கப் ஃபுல்லாக இல்லை ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷு கறி லீஃப்ஸ் எடுத்துக்கோங்க. ஆஃப் லெமனு, ஆஃப் 1 inch வந்து ஜிஞ்சர் சைஸு, சால்ட்டு இல்லைன்னா சுகர், இது வரலாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நல்லா அந்த எசன்ஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 1 cup அது மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஹேர் நல்ல க்ரோத் இருக்கும், ஹேர் நல்ல பிளாக்காக இருக்கும். ஒயிட் ஹேர்லாம் ட்ரை ஹேர்லாம் இருந்தால் நல்லா கிளியர் ஆகிடும். ப்ளஸ் வந்து ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் ரிடக்ஷன் ஆகும், அப்டாமன் நல்லா குறையும், மதர் பெல்லி நல்லா குறையும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஃபுல்லாக கிளியர் ஆகும். இது எல்லாத்துக்குமே கறி லீஃப் ஜூஸு, கறி லீஃப் சூப்ஸு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சைட் பை சைட் குக்கிங் முடித்த உடனே லஞ்ச் பேக் பண்ணி, பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அந்த கிச்சனு ஜிங்க்கு பழைய பாத்திரம்லாம் இருக்கிறதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் சின்னதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாமான் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஃபுல்லாகவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்று துணி தைக்கிறது, சாமான் கழுவுறது. இது 2 தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணிடுவேன். அதை மட்டும் பண்ணிட்டோன்னா மீதி எல்லாமே ஈஸியாக முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து டெய்லி மார்னிங் ஒரு மூவி, ஆஃப்டர்நூன் ஒரு மூவி, இல்லை நைட் ஒரு மூவி, அது மாதிரி ஏதாவது ஒரு டைம் ஒரு மூவி, ஆஃப்டர்நூன் ஒரு மூவி, ஏதாவது ஒரு டைம் வந்து மூவி டைமாக யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சைட் பை சைட் மூவி பார்த்துட்டே அசைன்மெண்ட்ஸ் எழுதிடுவேன். ஸோ அசைன்மெண்ட்ஸ் முடிச்சிட்டோன்னா ஒர்க்கை முடித்து வச்சுட்டு, ஸோ படிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் கொஞ்சம் படிச்சுட்டு ரிலாக்ஸாக இருந்துடுவேன். அவ்வளோதான். ஸோ சண்டே வாங்கும்போது வெஜிடபிள்ஸு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதோட வீடியோ ஒரு கிளிப் இது. சும்மா ஒரு டெக்கருக்காக வந்து புதினா மட்டும் கப்பில் போட்டு வச்சுருந்தேன். சாயை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிடலாம், லஞ்ச் பேக்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு சாயை ஸ்கூலில் விட்டுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். சாயோட போஸ்டர் அது, அவர் நின்று அங்கேருந்து என்ன இருக்குது அப்படி எல்லாம் படித்து காமிச்சிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஸ்நாக்ஸுக்கு சாய்க்கு வந்து மூக்கல்லையும் ப்ளஸ் வந்து எக்கும் கொடுத்துருந்தேன் அன்றைக்கி. லஞ்ச் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து நான் என்ன எடுத்திருந்தேன்னா, ஒரு க்ரீன் டீ, மூக்கல்ல ஒரு கப்பு, அதுக்கப்புறம் லேடிஸ் ஃபிங்கர் பொரியலும் ஒரு கப் எடுத்திருந்தேன். ஸோ அதுவே பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. சாய்க்கு லஞ்ச் வந்து ரச சாதம், வெண்டைக்காய் பொரியல் வச்சு கொடுத்துருந்தேன். எனக்கு லஞ்சில் பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல், மார்னிங் வச்ச வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ரைஸு, ரச சாதம். ஈவினிங் 6 o'clock வந்து தினை, நூடுல்ஸு, ஒரு வடை, இது அரிசி போட்டு அது வரலாம் முடிச்சுட்டு சாய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்த ஒரு வீடியோ கிளிப்ஸ் தான் இது. போலாம் போ. சரி வா. வா போலாம்.